ப்ரோ கபடி லீக் சீசன் 10 ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு. எந்த டீம்ஸ் பிளே ஆஃப் போகிறாங்க, எந்த டீம்ஸ் நாக் அவுட் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பதில் எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வி பதிலும் கூட. அதுவும் தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போவாங்களா, வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தங்க மனசுலையும் இருக்கும். இது தலையை பிச்சுக்கிற மாதிரி கேள்விங்க. ஏன்னா நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் இருக்குது. அந்த என்னென்ன காம்பினேஷன்ஸ், என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சேனல். இந்த பிகேஎல் சீசன் 10ல் 12 அணிகள் விளாட்றாங்க. அதில் 6 டீம் பிளே ஆஃப் போவாங்க. அந்த பிளே ஆஃபில் போகிற அணியில் ஃபஸ்ட்டு 2 டீம்ஸ் மட்டும் டேரெக்டாக செமிஃபைனல் போவாங்க. மற்ற 4 அணிகளும் விளாண்டு அதில் திருப்பி போட்டி போட்டு அதுலேருந்து 2 டீம், ஏற்கனவே 2 டீம், மொத்தம் 4 டீம்ஸ் வந்து செமிஃபைனல்ஸ் விளாடுவாங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் முதல்ல பிளே ஆஃப் போவாங்களா, அதுக்கப்புறம் செமிஃபைனல் போவாங்களா அப்படிங்கிற கேள்வியை பார்ப்போம். தமிழ் தலைவாஸ் ஏற்கனவே 14 விளையாட்டுகள் விளாண்டு 5 மேட்ச்சில் வின் பண்ணி 9 லாஸோட 30 புள்ளிகள் வச்சுருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 10வது பொசிஷனில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் 11வது பொசிஷனை கட்டி பிடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ தான் ஒரு பொசிஷன் மேலே போய், அதுவும் யூபி ஒத்தாசையும் பெங்களூர் புல்ஸையும் தோக்கடிச்சதுனால 10வது பொசிஷனுக்கு ப்ரொமோட் ஆகிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் தமிழ் தலைவாஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பு முனையில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு டீம்ஸும் மற்ற டீமோட 2 ரவுண்டு விளாடுவாங்க. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு விளாண்டு முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்கும். அதை தான் ஒரு இக்கட்டான சூழல்னு அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு டீமும் மற்ற டீமோட 2 தடவை விளாடுவாங்க. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சு செகண்ட் லெக்கில் இருக்கோம். ஸோ இந்த லெக் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெக்கு. இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே தமிழ் தலைவாஸ் வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெக் எப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துச்சு. நிறைய மேட்சஸில் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வித்தியாசமாக தோத்துட்ருந்தோம். பெஸ்ட்டு 7 யார் விளாட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அந்த கன்ஃபியூஷன்லாம் இப்போ சார்ட் அவுட் ஆகி ஓரளவுக்கு டீம் செட் ஆகி 16வது பொசிஷன்லேருந்து 10வது பொசிஷனுக்கு மூவ் ஆகிருக்கும். சரி, இப்போவாவது வந்து பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முக்கியமான கேள்வியாக இருக்குது. நம்ம வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கு மினிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும்னு பார்த்தோன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஒவ்வொரு லீக்குக்கும் மாறிட்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு சீசனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மினிமம் கண்டிப்பாக நம்மளுக்கு 50 புள்ளிகளாவது வேணும் நம்ம வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கு. இப்போ வந்து 30 புள்ளிகள் வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 20 to 25 புள்ளிகள் எடுத்தாலே நம்ம வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளால் 2, 3, 4 இடத்துக்குள்ளே போகலன்னா கூட ஒரு 5, 6க்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வந்து வெறும் புள்ளிகள், அதாவது அந்த வின் பண்ணி அந்த புள்ளிகள் எடுத்தால் மட்டும் போதாது, நல்ல பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்லேயும் வின் பண்ணணும். ஏன்னா அந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியம். பிளே ஆஃப் போகிறதுக்கு இப்போ 2 டீம் வந்து சேம் பாயிண்டில் குவாலிஃபை ஆனாங்கன்னா அந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த நம்ம ஒவ்வொரு மேட்ச்லேயும் எடுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் அக்குமுலேட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் எந்த டீம் குவாலிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு மேட்சும் ஜெயிக்கவும் செய்யணும், நிறைய பாயிண்ட் டிஃப்ரென்ஸும் கொண்டு வரணும். ஸோ இது 2மே இருந்தால் தான் நம்மளால் பிளே ஆஃப் போக முடியும். தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே தெலுங்கு டைட்டன்ஸ் கூட ஜெயிச்சிருக்கோம், யூபி ஒத்தாஸோட ஜெயிச்சிருக்கோம், பெங்களூர் புல்ஸ், பட்னா பைரட்ஸ், இந்த 4 டீம்ஸோட ஜெயிச்சிருக்கோம். இன்னும் 20 to 25 புள்ளிகள் இருந்துச்சுன்னா நம்ம கம்ஃபர்டபுள் பிளே ஆஃப்க்கு போயிடலாம். மிச்சம் எந்தெந்த டீம்ஸோட நம்ம விளாடணும்னா திருப்பியும் தெலுங்கு டைட்டன்ஸோட விளாட வேண்டியிருக்கு, யூ மும்பாவோட விளாட வேண்டியிருக்கு, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட விளாடணும், குஜராத் ஜெயின்ஸோட விளாடணும், யூபி ஒத்தாஸோட விளாடணும், புனேரி பல்டன், தபாங் டெல்லி, பெங்கால் வாரியர்ஸ். ஸோ இன்னும் நம்மளுக்கு 8 மேட்ச் இருக்குங்க. இந்த 8 மேட்ச்சில் நம்ம ஒரு 4 to 5 மேட்ச் ஜெயிச்சா கண்டிப்பாக நம்ம பிளே ஆஃப் போயிடலாம். தெலுங்கு டைட்டன்ஸோட வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, யூபி ஒத்தாஸோட வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, குஜராத் ஜெயின்ஸோட கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது, பெங்கால் வாரியர்ஸ் கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேயே நான் வந்து ஒரு 4 or 5 டீம் சொல்லிட்டேன். மற்ற டீம்ஸ் இருக்காங்கல்ல, யூ மும்பா, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், குஜராத் ஜெயின்ஸ் கொஞ்சம் டவுட்டு தான், தபாங் டெல்லி ரொம்பவே டவுட்டு. ஸோ இதுலேயே வந்து நம்ம வந்து எப்படி ஒரு 4 மேட்ச்சு ஜெயிச்சிடலாம். ஸோ 30 புள்ளியிலேருந்து கண்டிப்பாக நம்ம 50 புள்ளிக்கு, இன்னும் 20 புள்ளி எடுத்து 50 புள்ளிக்கு போயிடுவோம். மற்ற டீம்ஸோட இந்த 7 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோத்தாலே நமக்கு வந்து ஒத்த புள்ளியாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு கூட நம்ம வந்து பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நம்ம கவனமாக விளாட வேணும். ஏன்னா நம்ம வந்து போன சீசன்லேயும் அப்படி தான், பிகேஎல் சீசன் 9லேயும் நீங்கள் மேட்சஸ் பார்த்துருங்களுக்கு தெரியும், தமிழ் தலைவாஸ் வந்து ஃபஸ்ட்டு லெக் வந்து ரொம்ப தோத்துட்டு தான் இருந்தாங்க. இவங்க பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தீர்த்துட்டு இருந்த நிலமையில தான் அந்த டீம் வந்து நல்ல கம்பேக் கொடுத்து நம்ம எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி பிளே ஆஃப் மட்டும் இல்லை, செமிக்கே போனோம். நம்ம பிளே ஆஃப்லேருந்து ஒரு ரவுண்டு முன்னேறி
2 ரவுண்டு முன்னேறி செமிக்கே போனோன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம டஃப் ஃபைட்டு கொடுத்தோம் செகண்ட் பார்ட் ஆஃப் த கேமில் போன வருஷம். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து நம்ம ரொம்ப சொதப்புன்னு சொதப்பணும். நிறைய மேட்ச் வந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வித்தியாசம் தான் தோற்றோம். ஸோ இப்போ வந்து நல்ல கம்பேக் கொடுத்துருக்கோம். ரைடர்ஸ் டேபிளே அஜிங்கா பவர் வந்து 10 பொசிஷனுக்குள்ளே வந்துட்டார். சீக்கிரமாக நரேந்தரும் வந்துடுவார். டிஃபெண்டர்ஸ் பார்த்திங்கன்னா சாகுல் குலியா, சாகர் இவங்க எல்லாமே வந்து டாப் 5க்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு 90% வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போகிறதுக்கு 90% வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி தோற்ற மேட்ச்லேயே 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வித்தியாசத்தில் தோற்றதுனால அந்த ஒத்த புள்ளியாக வந்து நம்மளுக்கு அதுவே வந்து ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுத்த அளவுக்கு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்னும் வந்து நம்ம ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டா போதும், எப்படியா பிளே ஆஃப் போயிடலாம். சரி, தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போதா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். இப்போ எந்த டீம்ஸ் ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோன்னா, ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ் கண்டிப்பாக இப்போயே குவாலிஃபை ஆகிட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் புன்னேரி பல்டன் குவாலிஃபை ஆச்சு, தபாங் டெல்லியும் குவாலிஃபை ஆயாச்சு. நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக இந்த லாஸ்ட் 3 பொசிஷனுக்கு வந்து மும்பை பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து குஜராத் ஜெயின்ஸ் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் குஜராத் ஜெயின்ஸ் வந்து அவங்களும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குஜராத் ஜெயின்ஸ் வந்து 4th பொசிஷன் போனால் கூட, அப்புறம் வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸு 5th பொசிஷன் போனால் கூட, அப்புறம் மும்பா அவங்களை யாரையாவது நம்ம காலி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பிளே ஆஃப் இருக்குது. இல்லைனா அப்படியே நம்ம பிளே ஆஃப் வாய்ப்பை விட்டால் கூட அந்த 1 புள்ளி 2 புள்ளி வித்தியாசத்தில் தான் பிளே ஆஃப் வாய்ப்பை விடுவோம். சப்போஸ் ஏதாவது மேட்ச்சில் ரொம்ப சொதப்புனா, இன்னும் 1-2 மேட்ச்சில் சொதப்புனா காலி. ஸோ இப்போ நம்ம வந்து கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான் இந்த சைடா அந்த சைடா அப்படிங்கிறது. அதுவும் வந்து சின்ன தவறுகள் பண்ணால் கூட நம்ம பிளே ஆஃப் வாய்ப்பு காலி ஆகிடும். ஆனால் தவறுகளே செய்யாத பட்சம் நம்ம மும்பாவெலாம் அப்செட் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த மாதிரி அப்செட் பண்ணி நல்லா விளையாண்டோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னென்னா, அந்த டீம்ஸ் கூடலாம் நம்ம வந்து நிறைய மார்ஜினில் வந்து ஜெயிக்கணும் கூட இல்லை. அட்லீஸ்ட் அந்த 7 பாயிண்ட் மார்ஜினில் தோற்றா கூட வந்து நம்மளுக்கு வந்து பிளே ஆஃப் வந்துடும். ஸோ இப்போல்லாம் வந்து இப்போ விளையாடுற டீம்ஸ்லாம் எப்படி விளையாடுறாங்கன்னா, ஒரு டீமை தோக்கடிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த 7 பாயிண்ட்ஸ்க்குள்ளே அவங்க தோக்கடிச்சிடக்கூடாது. இன்னும் நிறைய பாயிண்ட் டிஃப்ரென்ஸை தோக்கடிக்கணுங்கிறதுலாம் நிறைய டீம்ஸ் வந்து எய்ம் பண்ணி விளையாடுறாங்க. அந்தளவுக்கு வந்து சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டியிருக்கு பிகேஎல் சீசன் 10. ஸோ தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நம்மளோட பதில் என்னென்னா, 90% போவாங்க அப்படிங்கிறது தான் பதில். தமிழ் தலைவாஸ் பெரிய சொதப்பல் இல்லாமல், அதுவும் அபிஷேக்லாம் நல்லா விளாண்டாருன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாகர் ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு, ராகுல் குலியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. இதில் அபிஷேக்கோட கையும் சேரும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது. அஜிங்கா பவர் நல்லா ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நரேந்தரும் நல்லா ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவங்க ஃபேஸில். அந்த கான்ஃபிடென்ஸோடு நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிகேஎல்லில் எந்த சீசன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீசனாக இருந்துச்சு? அப்புறம் தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போவாங்களா அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.